ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் மாநிலம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். உருவப்படத்திற்கு மலர் தூவி முதல்வர் ஸ்டாலின் மரியாதை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலர் வாழ்த்து. ஒட்டுமொத்த தமிழகமும் ஓரணியில் இருக்கும்போது எந்த காவி திட்டமும் இங்கு பலிக்காது. சிதம்பரத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். புதிய பாஸ்போர்ட் கோரி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனு. அறிக்கை தாக்கல் செய்ய மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வரும் 25ஆம் தேதி பதவி ஏற்பார் என கட்சி தலைமை தகவல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறும். அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. மதுரை வழித்தடத்தில் செல்லும் ரயில்கள் வரும் 30ஆம் தேதி வரை மாற்று வழித்தடத்தில் இயக்கப்படும். பொறியியல் பணிகளை காரணம் காட்டி தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சேலத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை அவமதிக்கப்பட்ட சம்பவம். குற்றச் செயலில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சரிவு வினாடிக்கு சுமார் 17,000 கன அடியாக குறைந்தது. விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்தியாவின் சுபான்ஷி சுக்லா வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார். சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் பத்திரமாக தரையிறங்கியதாக நாசா அறிவிப்பு. ஏமனில் கொலை வழக்கில் சிக்கிய கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல். பாதிக்கப்பட்ட தரப்பினரை சமாதானம் செய்ய இஸ்லாமிய மதகுரு உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலும் தொடர்ந்து முயற்சி. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.